டேய் இங்க பாரு, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தல, கோர்ட்ல நம்ம 2 பேருக்கும் கேஸ் நடக்குதுல, அதெல்லாம் நடக்கட்டும். கேஸ்லாம் நடத்தி நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் போய் நான் நிரூபிக்கிறேன். எப்படி எல்லாம் எங்க குடும்பத்தை ஏமாத்துறீங்க நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் கோர்ட்டே நம்ம 2 பேருக்கும் டைவர்ஸ் கொடுத்துரும். மாமா அப்படிலாம் பேசாதீங்க மாமா, எனக்கு டைவர்ஸ் மட்டும் வேண்டாம் மாமா. உனக்கு டைவர்ஸ் கொடுக்காம உன் கூட சேர்ந்து என்ன சந்தோஷமா வாழ சொல்றியா? நான் செத்து போக வேண்டி. ஏய், பேசாம இருக்கியா இல்லையாடா? என் கண்ணு முன்னாடி அவனை நிக்க வேணாம்னு சொல்லுங்கப்பா, போ சொல்லுங்கப்பா. பேசாம இருக்கான்னு சொல்றேன்ல. வருமா, ஒன்னமோ அதை கோர்ட் மூலமா பண்ணிக்கலாம். முதல்ல இங்க இருந்து கிளம்பு. ஐயோ மாமா, என்ன மாமா பேசுறீங்க? மாமா என் பொருள் எல்லாம் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனீங்க, உங்க வீட்டு பொண்ணு தானே மாமா. உனக்கே அந்த வீட்டுல இடம் இல்லடி, பொருளெல்லாம் வச்சு அழகு பார்க்கணுமா? அந்த பொருளை கொடுத்தா இந்த பொருளை கொடுத்தா அதை காணும் இதை காணும் என் குடும்பத்தை மறுபடியும் கொண்டு போய் ஸ்டேஷன்ல உட்காரப்பியா? ஐயோ இல்ல இல்ல அதுக்கு ஒரு கேஸ் கொடுப்பியா? டேய் சரவணா, நான் சொல்றது பேசாத கேளுப்பா, கிளம்பு. மாமா, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? மாமா என்ன மன்னிச்சிருங்க மாமா. எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. தங்கமயிலு கடைக்கு வந்துடுவோம். என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் பாண்டியன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்புமா, நான் ஆட்டோ வர சொல்கிறேன், எதுவாக இருந்தாலும் கோர்ட் மூலியமாக பேசிக்கலாம் அப்படின்னு பட்டுப்படாமல் பதில் சொல்லி ஆட்டோவில் ஏற்றி விட்டுறாரு. நம்மளோட தங்கமயிலும் பயங்கர வருத்தமாக ஆட்டோவில் ஏறி போகிறாங்க. மாமாவை எப்படியாவது பேசி சமாதானப்படுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா அவர் டைவர்ஸ் கொடுக்குறதுலே இருக்காரு, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு அழுதுகிட்டே புலம்பிட்டு போகிறாங்க.